ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களிலும் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணுங்க. டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாபுக்கு மிக முக்கியமானது டிரைவர், கண்டக்டருங்க. ஸோ டிரைவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் உங்கள் கிட்ட கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். பேட்சி ஹெவி இருந்தால் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஆக முடியுங்க. அதுவே கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்டர் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வேணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் 10th பாஸ் பண்ணவங்க மட்டும்தாங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஆர்டிஓ அலுவலகத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே இருந்தால் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போவுக்கு போங்க. டிப்போவுக்கு போயிட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை காண்பித்து டெம்பரவரியான ஜாபை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த டெம்பரவரியான ஜாப் பிற்காலத்தில் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேலைகளை 2777 பேர் நிரப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. இது தோராயமானதான். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட போக்குவரத்து டிரைவர் மற்றும் கண்டக்டரை விரைவில் எடுக்க போகிறாங்க. இதற்குண்டான அரசாணை விரைவில் வெளியிட போகிறாங்க. மாவட்ட வாரியாக, மண்டலங்கள் வாரியாக இருக்குங்க. டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.